ஹலோ எவ்ரிவன். நான் வந்து பாப்பாவை தூக்கிட்டு, அதாவது என்னுடைய சின்ன பொண்ணு சக்கியை தூக்கிட்டு எப்படி மேக்கப் போடுறது அப்படின்னெல்லாம் ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தேன் இல்லையா, பயந்துட்டு இருந்தேன். பட் ஸ்டில் பால் பம்ப் பண்ணி வச்சுட்டு அந்த ஃபீடிங் பாட்டில் பேக்கில் வச்சு டைப்பர்ஸ் எல்லாமே பேக் பண்ணிவிட்டு அவளும் ரெடி பண்ணிட்டேன். அம்மாவை வர சொல்லியிருந்தேன் என்னுடைய பெரிய பொண்ணு துளிரை பார்த்துக்கிறதுக்கு. அண்ட் எங்கள் அத்தையும் வந்திருந்தாங்க ஊர்லேருந்து. ஸோ அவங்க என்ன சஜஸ்ட் பண்ணாங்கன்னா, நீ எப்படியோ பால் பம்ப் பண்ணி வச்சுருக்கல, பாப்பாவுக்கு இன்னும் அவ்வளோ உஷார் வரல, இப்போ தான் 2 months கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஸோ பால் கொடுத்தா தூங்கிப்பா, விளையாடுவா, நாங்கள் பார்த்துக்குறோம், க்ரௌடட் பிளேசஸ்க்கு கூட்டிகிட்டு போகாதீங்க, இப்போ தான் கொரோனா யூனோ அதோட கேசஸ் ஜாஸ்தி ஆகிட்டு வருது இல்லையா அப்படின்னு சொன்னாங்க. யோசித்து பார்த்தோம். ஓகே தான், இட் சவுண்ட்ஸ் குட் அப்படின்னு தோணுச்சு. சரின்னு விட்டுட்டு போனோம். போகும்போது எனக்கு ஆல்மோஸ்ட் அந்த கில்ட் எனக்கு தெரியல, இருந்துகிட்டே இருந்துச்சு, விட்டுட்டு வந்துட்டோமே அப்படின்னு. சரி ஓகே, போகலாம், போய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு போனோம். பட் டு பி ட்ரூ, நான் என்னோடய மனசார அப்பாவில் விட்டுட்டு வந்ததே நல்லதாக போச்சுன்னு நினச்சிக்கிட்டேன். பிகாஸ் அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு அண்ட் ரூமில் இடமே இல்லை. மோரோவர் நாங்கள் 2 பேரும் மேக்கப் போனால் 2 பேரும் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் மேக்கப். ஸோ அவளை தூக்கிட்டு வந்திருந்தா தூங்கிட்டு இருந்தாலும் இட் வுட் பி லைக் வெரி டிஃபிகல்ட் ஃபார் அஸ். அவளுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்குமோ என்னமோ. விட்டுட்டு வந்தது நல்லா தான் போச்சுன்னு நினச்சிக்கிட்டோம். நாங்கள் ரிட்டன் வர வரைக்கும் தூங்கிட்டு தான் இருந்தால் அப்புறம் தான் முழிச்சிக்கிட்டான்னு சொன்னாங்க கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி. அப்படின்னு ஐ வாஸ் வெரி ஹாப்பி தட் ஷீ இஸ் ஆல்சோ வெரி சப்போர்ட்டிவ்ன்ற மாதிரி. பட் ஆஸ் அ மதர் ஐ வாஸ் வெரி 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 கில்ட்டி ஃபீல் இருந்துகிட்டே இருக்குது எனக்கு இது வரைக்கும். அண்ட் அதே மாதிரி காலையில் ஏர்லி மார்னிங் பிரம்மமுகூர்த்தம் கல்யாணம் அவங்களுக்கு 4 o'clock. ஸோ நாங்கள் மறுபடியும் 1:30க்கு கிளம்பிட்டோம். எக்ஸ்ட்ரா மேக்கப்ஸும் இருந்துச்சு. இப்போ இந்த வாட்டி போகும்போது காலையில் போகும்போது ரொம்ப ஹாப்பியாக போனேன். பிகாஸ் பாப்பா வந்து ஷீ இஸ் ஓகே வித் இட். ஸோ அவளுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு பாலும் ரெடியாக வச்சுட்டு நான் கிளம்பிட்டேன். எனக்கு இவர் கூட வண்டியில் எவ்வளோ தூரம் போனாலும் ரொம்ப பிடிக்கும். நாங்கள் நினச்ச மாதிரியே பொண்ணு இன்னும் எந்திரிக்கலையோ. எப்போவுமே நாங்கள் சொல்கிற டைம் வந்து பிரைட் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, நாங்கள் போய் தான் எழுப்பணும். அதே சீன் தான் இங்கேயும் நடந்துச்சு. ஹாப்பி மேரிட் லைஃப் கைஸ். ஹாவ் திஸ் பியூட்டிஃபுல் டுகெதர்னஸ் ஃபார் ஹெவர். இது வந்து எங்களுடைய பிரைட் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் ரிசப்ஷன் லுக். இது க்ரூம் பிஃபோர் அண்ட் ஆஃப்டர். இது வந்து மார்னிங் முகூர்த்தம் லுக் பிரைடோடது. அண்ட் இது வந்து க்ரூமோட தங்கச்சி, பையனோட தங்கச்சி, ரிசப்ஷன் லுக் அண்ட் முகூர்த்தம் லுக். Thank you so much for watching my videos.